வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு ரிட்ஜ் ரிக்ரெஷன் மாடலோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ ரிட்ஜ் ரிக்ரெஷன் அப்படின்றது லீனியர் ரிக்ரெஷன் அண்ட் L2 ரெகுலரைசேஷன் டெக்னிக் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ரிட்ஜ் ரிக்ரெஷன். ஓகேங்களா? ஸோ இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ரிக்ரெஷனில் சம்டைம்ஸ் வந்து மாடல் என்ன பண்ணுன்னா ட்ரைனிங் டேட்டாவில் நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். பட் நியூ டேட்டான்னு வரும்போது ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ரிட்ஜ் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, அதிகமாக இருக்க வெயிட்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அதாவது பெனால்ட்டி டேர்ம் வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்ஜ் ரிக்ரெஷன் மாடல் வந்து சிம்பிளாக இருக்கும். நாய்ஸ் கிட்ட வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அப்புறம் ஜென்ரலைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிடிக்ஷன் சேஃபாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இருக்குன்னா, அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சைஸு, ரூமு, லொக்கேஷன் அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுன்னா, சம் ஃபீச்சர்ஸ் வந்து லைக் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபீச்சர் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ அது வந்து ஹை வேல்யூவாக இருக்கும்போது அதை வந்து டாமினேட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ரிட்ஜ் ரிக்ரெஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி மாடலை வந்து பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகுற மாதிரி பார்த்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷன். அதாவது இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஹவுஸோட சைஸு, ரூம்ஸு, ப்ரைஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 2. ஸோ இதில் உள்ள ஃபீச்சர்ஸ், அதான் நம்ம இந்த சைஸு, ரூமு, ப்ரைஸ் இதான் நான் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சேம் ஸ்கேலில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபீச்சர் இன்னொரு ஃபீச்சரை டாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து மீன் வந்து 0ன்னு வேரியன்ஸ் 1ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கிறோம். இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் ஸ்கேலில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ப்ளிட்டு. இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ ட்ரைனிங்க்குன்னு ஒரு டேட்டாவும், டெஸ்டிங்க்குன்னு ஒரு டேட்டாவும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 80% ட்ரைனிங்க்கு, டெஸ்டிங்க்கு வந்து 20%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 4 பார்த்தீங்கன்னா, ட்ரைன் ரிச் மாடல். ஸோ மாடல் ட்ரைனிங் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா வந்து எம்எஸ்சி ப்ளஸ் சமேஷன் ஆஃப் WI ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ லாம்டா ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இது வந்து லீனியர் ரிக்ரெஷன் மாதிரி பிஹேவ் பண்ணும். லாம்டா வந்து லார்ஜாக இருக்கும்போது ஸ்ட்ராங்கர் பெனாலிட்டி இருக்கும். அதாவது வந்து வெயிட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அது வந்து பெனாலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, லாம்டா டியூன். அதாவது ரெகுலரைசேஷன் பேராமீட்டர்னு சொல்லுவோம், டியூனிங்ன்றது. ஸோ இதுக்கு வந்து கிராஸ் வேல்யூஷன் யூஸ் பண்ணி பெஸ்ட் லாம்டா எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். ஸோ லாம்டா வேல்யூவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு பெஸ்ட்டு டெஸ்ட் அக்யூரசி எது அப்படின்றது நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஓவர் ஃபிட்னு சொல்லுவோம். அதுவே ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா, எவாலுவேட் மாடல். ஸோ ஆர் ஸ்கொயர் ஸ்கோர், அப்புறம் எம்எஸ்சி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டூல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான டூல் தான் இது. இப்போ ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா மாடல் வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மீனிங். ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் நியூ டேட்டா. ஸோ நியூ டேட்டாக்கு இது ஸ்மூத் அண்ட் பேலன்ஸ்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா?